ஏம்மா சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? ரெண்டாவது கல்யாணம் இல்ல, மித்ரா சாவுல உயிரோடு தான் இருந்தாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை ஒன்று இருக்கமா, பாரு விக்ரம். என்ன சொல்றீங்க? ஆமா தன்ஷிகா, ஷீ இஸ் மை வைஃப் மித்ரா அண்ட் இது என்னோட பையன் விக்ரம். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நான் எதுக்காக இந்தியா வந்தனோ அதுக்கான அர்த்தமே இல்லாம போச்சு. நான் இனி என்ன பண்ண போறேன்? ஏய் தன்ஷிகா, என்னாச்சு? எனக்கு தொலைஞ்ச வாழ்க்கை திரும்பி கிடைச்சிருக்கு. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஆனா எனக்கு ஹாப்பியா இல்ல வினய். நான் நினைச்சது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நான் இருக்கிறது உன் வைஃபுக்கும் அன்னீசியாவே தான் இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க. எனக்காக நீங்க வந்த உடனே கிளம்ப வேண்டாம். அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. நீங்க வந்த உடனே கிளம்பி போக முடியுமா? டிக்கெட் கிடைக்கணும், விசா சரி பார்க்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. இங்க கொஞ்ச நாள் எங்க கூட இருந்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா போலாம். இல்லங்க, அது சரிப்பட்டு வராது. நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு ஏமாற்றம் தானே. நான் இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நான் கிளம்புறேன். நான் ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண தான் வந்தேன். அப்ப நான் அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியே பண்ணிக்கிறேன். என்ன தன்ஷிகா, நீ வர விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு எப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நீ ஃப்ளைட்ல இருப்பேன் தான் நான் உனக்கு கால் பண்ணாம இருந்தேன். நீயாவது ஏர்போர்ட்ல வந்தவொடனே எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. இங்க பாரு தன்ஷிகா, மித்ரா சொன்ன மாதிரி நீ இங்கேயே தாராளமா இருக்கலாம். நீ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஓகேவா? எந்த தயக்கமும் இல்லாம நீ இங்கே இருக்கலாம். நீ யூஎஸ் கிளம்பி போற வரைக்கும் இந்த வீட்டிலே இரு. இது உன் வீடு மாதிரி. அவளே போறேன்னு சொல்றா, போன்னு சொல்ல வேண்டியது தானே. இவன் இதுக்கு தேவையில்லாம அவளை இருங்கிறான். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான். நாம தான் சொன்னோம்னா நம்மள எரிஞ்சுடுவான். என்ன தன்ஷிகா யோசிக்கிற? இங்க பாரு, நீ உடனே திரும்பி போனா அப்புறம் உங்க அப்பா வருத்தப்படுவாரு. தயவு செஞ்சு நீ இங்க தான் இருக்கணும், சரியா? அம்மா, நீங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுங்க. அப்புறம் அந்த கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதை உங்களுக்கு ரெடி பண்ணுங்க. மாப்பிள்ள ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். வாங்கம்மா. இதை பாருமா, நான் அருண் வினயோட மாமா, சமையல்காரன்னு சொல்லிடுறத. இப்ப போலாம். வாங்கம்மா போலாம். ஹலோ மாமா, யார் அந்த பொண்ணு தன்சிகா? அந்த பொண்ணு வினோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுமா. நானே அந்த பொண்ணை பார்த்ததில்ல, இப்பதான் பார்க்குறேன். ஆலப்பர் மலேசியா ஏர்போர்ட்டில் பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கா? இல்லை, உன்னை சமையல்காரின்னு சொன்னல, அதான் பதிலுக்கு அப்படி சொன்னேன். திமுறப்பாரு வந்ததும் வராதுமா என்ன பேச்சு பேசினா. எவ்வளோதான் நீ செத்துட்டதா நினச்சி வினை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தாங்க. ஆனால் மாப்பிள்ளை என்னென்னா அப்படி இப்படின்னு வேணானே ஜகா வாங்கிட்டு இருந்தான். நம்ம கெட்ட நேரம் இப்போ இங்கே வந்துட்டா. யார் இந்த பொண்ணு? திடீர்னு வந்து கட்டி புடிச்சு முத்தம்லாம் கொடுக்கறா. என்னென்னவோ பண்றா. வினய் அவளை எதுவுமே சொல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டு நிக்கிறாரு. என்ன காரணமா இருக்கும்? நாம வந்து இத்தனை நாள்ல வினய இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து தொந்தரவு பண்ணதே இல்லையே. எந்த நோக்கத்துக்காக இந்த பொண்ணு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. நாம இருக்கோன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு மேல வினய் கொஞ்சம் கூட கோவப்படல. அவ குடுக்கிற முத்தத்துக்காக இவர் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி வாங்கிக்கிறாரு. என்னவா இருக்கும்? நாம அடிக்கடி அவர்கிட்ட சண்டை போடுறதுனால இருக்குமோ? இல்லனா அவருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் தானியாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கோமே, அது மேல உள்ள கோவத்துல நம்மள வெறுப்பேத்துறதுக்காக இப்படி பண்றாரா? பொண்டாட்டி முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டோமே, அவ மனசு என்ன பாடுபடும்னு அவரு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. அப்படி யோசிச்சிருந்தாருன்னா இந்நேரம் என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு விளக்கம் சொல்லிருப்பாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். மித்ரா, மித்ரா, கீழே நடந்த நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும். அதான்
என்ன ஃபீல் பண்றேனா? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்ங்கறேன்? மித்ரா, நீ ஃபீல் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது யாரு என்னன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதான் சொல்லலான்னு வந்தேன். உங்களோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க விளக்கம் கொடுக்கற அளவுக்கு இங்க யாரும் ஃபீல் பண்ணல. சாரி மித்ரா, உன் மனசு கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. நீ கேட்கலனாலும் நான் உனக்கு விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள ப்ளீஸ். அவ பேர் தன்ஷிகா. என்னதான் நம்ம ஊர் பொண்ணா இருந்தாலும் அவ born and brought up எல்லாமே யூஎஸ்னால அவ ரொம்ப மாடர்ன். நம்ம கல்ச்சர் எதுவுமே தெரியாது மித்ரா. அதனால தான் எல்லாரும் முன்னாடியுமே அந்த மாதிரி பண்ணிட்டா. அவ அமெரிக்கால பிறந்து வளர்ந்தா எனக்கு என்ன, ஆப்பிரிக்கால பிறந்து வளர்ந்தா எனக்கு என்ன? உங்களுக்காக அமெரிக்கால என்ன விட பெரிய லெவல்ல ஒரு மாடர்ன் பொண்ணு இருக்கா. அவ எனக்காக இருக்கான்னு இப்போ என்கிட்ட நிரூபிக்க வந்தீங்களா? இல்ல அவளையே? மித்ரா, உன்னோட கோவம் நியாயமானதுதான். நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேள. நீ பாரு, கோவத்துல இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அமைதியா இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு ப்ளீஸ். இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் நடக்கணும்னா அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து நீங்க நல்லவர்னு காட்டிக்க பாக்குறீங்களா? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். தெரிய வேண்டிய நேரத்துல எல்லாம் தெரிய வரும். மித்ரா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கேள. அவ நம்ம ஊர் பொண்ணு கிடையாதான். எல்லாரும் முன்னாடி எப்படி நடந்து. வினய், இங்க பாருங்க, எத்தனை முறை விளக்கம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? தள்ளுங்க. நான் சொல்ல கொஞ்சம் கேக்குறியா? இப்ப நடந்த விஷயத்த உன்னால தாங்கிக்க முடியல. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது மித்ரா. நீயும் நானும் பிரிஞ்ச நேரத்துல நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு தெரியாம, நீ இருக்கியா இல்லைன்னு கூட தெரியாம நான் அப்படி ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் தன்ஷிகாவோட குடும்பம் மூலமா அவளுக்கு எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் குடும்பத்துக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா, ஆனா மித்ரா நான் சம்மதிக்கல. நீ உயிரோட தான் இருக்கேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சும்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஏய் மித்ரா, நான் முடிவு பண்ணலாம் அப்படி சொல்ல. அவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஏதாவது பதில் சொல்லணும்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதை போய் உண்மை நினைச்சிட்டு இப்ப இங்க வந்திருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த விஷயத்தை விட நீங்க நல்லவர் மாதிரியும் அப்பாவி மாதிரியும் மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்றீங்க பாரு ஒரு கதை. அததான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஐயோ மித்ரா, நான் சொல்றதுல உண்மை மித்ரா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவும் இல்லை, நினைச்சதும் இல்லை. நான் அவகிட்ட கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன். அது போய் அவ கல்யாணத்துக்கு சம்மதம் நினைச்சிட்டா போல. மித்ரா, நான் ஒன்னதான். போதும் வினய், போதும் போதும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். என் வாழ்க்கையில எவ்வளவோ அவமானங்களை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அத கேக்குற நிலைமையில நான் இல்ல. நடக்க போற எந்த விஷயமும் பாதியில நிக்க போறதே இல்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மித்ரா, ஆண்டவா, உன் விளையாட்டுக்கு அளவே இல்லையா? அதான் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி திருவிளையாடல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சக்கா போட்டுச்சே. அது பத்தாத உனக்கு? எதுக்கு இப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்க? இப்போதான் மாப்பிள்ளையும் மித்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒட்டிக்கோ தொட்டுக்கோ கட்டிக்கோங்கிற அளவுக்கு சமாதானமாக இருக்காங்க. பொறுக்காதே உனக்கு. அதுக்குள்ளே தன்ஷிகான்னு ஒரு பொண்ணை இறக்கிட்ட ஃப்ளைட்டில். வந்தவ சும்மா இருந்தாளா? வந்ததுமே மாப்பிள்ளை கூட கப்ளிங் விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் பொண்டாட்டி முன்னாடி. விளங்கிடும். ஐயோ, அந்த பொண்ணு இங்கிருந்து போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் ஆண்டவா. உன்னை தான் நம்பியிருக்கேன். டேய் மாப்பிள, டேய் டேய் மாப்பிள, டேய் மித்ரா கிட்ட பேசுனியா? மித்ரா என்ன சொன்னா? இன்னும் மேலே கோவமா இருக்காளா? டேய் மாப்பிள சொல்லுடா, மித்ரா என்னடா சொன்னா? யோ லூஸ் மாதிரி கேட்டதே கேட்டுட்டு இருக்க. நீ ஒரு தடவை கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? அப்படின்னே அவசரம் உனக்கு? நீ கடுப்புல பேசுறத வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு. இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு நடக்கிற பிரச்சனைக்கு நடுவில் 4 தேங்காய் 100 கிராம் பொட்டுக்குள்ள போட்டால் சட்னி அரைச்சி வெளியில் வந்துடும். ஏற்கனவே உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏகப்பட்ட ஏழ்ற. இதில் பத்தாதுக்கு அந்த அவள் பேர் என்னடா? தன்ஷிகா. ஏன்டா, அவள் தான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கா. அவள் பழக்க வழக்கு அப்படி. வந்ததுமே தாவி குதிச்சு நாய்க்குட்டி கணக்காக கட்டி பிடிப்பா, முத்தம் கொடுப்பா.
நீ இங்கே இருக்கிறவன் தானே, கொஞ்சம் நாசுக்கு அப்படி அவாய்ட் பண்ணியிருக்கணும்ல. நீ அவ கட்டுப்பிடிச்சா அப்படியே நின்னா ஏன்டா, அதுவும் பொண்டாட்டி இருக்கிறப்போ. யோ என்னையா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? என்னமா நானே அவகிட்ட போய் என்ன கிஸ் பண்ணுன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க? அதில் மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷனை பொண்டாட்டி முன்னாடி வேற ஒரு பொண்ணு கிஸ் பண்ணா எந்த பொண்டாட்டிக்கும் வருத்தமாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் மித்ராவுக்கும். அதை நீ யோசிக்கணும்ல. யோ முதல்ல தயவு செஞ்சு விடியா, வேற ஏதாவது உருப்படி ஐடியா இருந்தா சொல்லு. சும்மா அதை விட்டு தேவையில்லாம சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க. ஓ சம்மந்தம் இல்லாமல் பேசுறேனா? சரிப்பா, சம்மந்தம் இல்லை, நான் பேசல. இப்போ சம்மந்தத்தோட பேசுகிறேன். ஏண்டா அந்த பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிச்சுல, ஓகே பாய் பாய்ன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு போன்னு சொன்னேன்? சம்மந்தத்தோட கேள்வி கேட்டிருக்க, இதுக்கு பதில் சொல்லு. யோ நான் மட்டும் தான் சொன்னேனா? எனக்கு முன்னாடி மித்ரா சொன்னால, அது நீ கவனிச்சியா? அதனாலதான் என்னால் எதுவும் சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் தன்ஷிகா நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவள் வரும்போதே அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, ஊரில் இருக்க வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோன்னு. அதே மாரி நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் தேவையில்லாமல் அப்பாவோட கோவத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடும். ஆமாம், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? உங்கள் அப்பனுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு முழுவன் மூஞ்சி வச்சுட்டு ஏதாவது வாய்க்கு வந்தது சொல்லிடுவான். இங்கே நடக்கிற பிரச்சனை அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அந்த ஆள் சொன்னால் நீயும் நீ 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 கொஞ்சம் யோசிச்சு நடந்துட்டு இருக்கணும் மாப்பிள்ள. விடியா, ஒரு நாள் தானே. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவளே கிளம்பி போயிடுவான். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அவள் போகலன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவள் வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு நான் எதாவது ஐடியா பண்ணுறேன். சீக்கிரம் ஐடியா பண்ணுறா. அந்த தன்ஷிகா பொண்ணு இங்கே ஒரு நாளுக்கு மேலே தங்க வச்சேன்னா அவ்வளோதான், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். அந்த பொண்ணை எவ்வளோ சீக்கிரம் பேக்கப் பண்ணி அனுப்ப முடியுமோ அனுப்பிடு. அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக பண்ணிவை. என்ன? சரிம்மா சார், பார்த்துக்கலாம். நாம விலகி இருந்தா அது இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கத்தை நாமளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். குறைஞ்சபட்சம் தன்சிகா முன்னாடி நான் வினய் கூட இணக்கமா இருக்கிற மாதிரி இருக்கணும். மித்ரா, ஓ எதுக்கு மித்ரா இப்ப சட்னி ஊத்துன? நானும் உங்ககிட்ட சட்னி கேட்டேன். இல்ல நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிட போறியா சொல்லு. இல்ல உங்களுக்கு பிடிக்கும் அதான் வச்சேன். டேய், சட்னியை தாண்டா ஊத்துனா, ஏதாவது ஆசிடியா ஊத்துனா, அதுக்காண்ட இப்படி குதிக்கிற? வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. விக்ரம் தனியா நல்லா சாப்பிடுங்க. மித்ராமா எனக்கு ஒரு இட்லி வைங்க. இந்தா. தேங்க்ஸ் மித்ராமா. விக்ரம் நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டாதான் அங்கிள் மாதிரி பெரிய ஆளா வர முடியும். மம்மி எனக்கும் இட்லி கொடு மம்மி. இட்லி? ஐயோ, இட்லி காலி ஆயிடுச்சுடா. நான் வேணா தோசை சுட்டு தரேன், சாப்பிடுறியா? விக்ரம், தானியாக்கு இட்லி கொடுத்துட்டேன்டா. அம்மா உனக்கு நல்லா நெய் ஊத்தி தோசை போட்டு எடுத்துட்டு வரவா? ஓகே மம்மி, எடுத்துட்டு வாங்க. மித்ரா, என்ன அதுக்குள்ள இட்லி காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற? இல்லங்க, நான் இட்லி மட்டும் செய்யல, போர் அடிக்கும்ல. அதான் தோசை, ரவா தோசை, மசால் தோசை, இடியாப்பம், சப்பாத்தின்னு வெரைட்டியா பண்ணிருக்கேன். நான் போய் விக்ரம்க்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். என்ன இது? இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடானா 2 பேரும் நான் சிங்க்ல போயிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? நமக்கு இதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குமோ? டேய், இப்போ என்ன ஆச்சுன்னா அவளை இந்த வாரம் வாடுற? நானும் 7-8 இட்லி சாப்பிட்டேன்டா, நல்லா இருக்குன்னு. எனக்கு என்ன தெரியும் தீர்ந்து போயிடும்னு. அதான் ரவா தோசை இடியாப்பெல்லாம் பண்ணியிருக்கல, வரட்டியா சாப்பிட வேண்டியது தானே. சாப்பிட்ற விக்ரம்? டேய், தோசை வந்துருச்சு உனக்கு. இந்தா. சாப்பிடு. என்ன இது? ரவா தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட கேட்டா மித்ரா? நான் கேட்காம நீயே உன் இஷ்டத்தை எடுத்துட்டு வர? உங்களுக்கு ரவா தோசை பிடிக்கும் தானே? முதல்ல அதை சொல்லுங்க. பிடிக்கும் தான், ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு இப்போ இடியாப்பம் தேங்காய் பால் எடுத்துட்டு வா போ. உங்களுக்கு என்ன வேணும்? ரவா தோசை சாப்பிடுறீங்களா? கொடுங்க, நான் சாப்பிடுறேன்.
உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். என்னாச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்சிச்சா? இன்னைக்கு என்ன குண்டக்க மட்டக்கு பிஹேவ் பண்ணுறான்? அதுவும் இந்த பொண்ணு வந்திருக்கிற நேரத்தில் இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. தன்ஷிகா, ம்? உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு, கூச்சப்படாத என்ன? நான் எதுக்கு வினை கூச்சப்படணும்? ஆக்சுவலி இது நம்ம வீடு. நான் தயங்காம திருப்தியா சாப்பிடுவேன். ம்? சூப்பர் தன்ஷிகா, இப்படிதான் இருக்கணும். ஏய், நான் உனக்கு கவனிச்சிக்கலான்னு வையேன், அப்புறம் உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என் அப்பா மேல அவ்வளவு பயமா? மித்ராமா, ஏய், கண்ணு எங்க வச்சிருக்க? பார்த்து ஊத்த மாட்டியா? சாரிங்க, தானிய கூப்பிட்டாளா, அதான் திரும்பி பார்த்தேன், கை தவறி பட்டுருச்சு. அம்மா, சும்மா அத காரணம் சொல்லு. நீ காரணம் சொல்லிட்ட, இந்த தேங்காய் பால் அப்படியே திரும்பி போய் பாத்திரத்துல உட்காந்துருமா என்ன? இருங்க, நானே தொடச்சு ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே தொடச்சிக்கிறேன். அப்புறம் தொடக்கிறேங்கிற பேர்ல மொத்தத்தையும் சட்டையில ஊத்தி விட்டுருவேன். சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. டேய், இப்போ என்னடா ஆச்சு? தெரியாம தான்டா ஊத்திட்டா, அதுக்காண்ட இப்படி கத்துற? உன் மேல ஊத்தணும், அப்ப தெரியும். யோ, வேலையை பார்த்து சாப்பிடியா? சும்மா தேவையில்லாம என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு இருக்கு. உங்ககிட்ட கேட்காம யாருக்கிட்ட கேட்பாங்க? இவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது கன்ஃபார்ம். அதுவும் பெரிய லெவல்ல இருக்கே. சரியா காய் நகர்த்தி கொண்டு போனா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடும். மித்ராமா, எனக்கும் இடியாப்பம் வேணும் மித்ராமா. இந்தா. டேய், சாப்பிட்டுட்டு போடா. மம்மி, எனக்கும் இடியாப்பம் வேணும் மம்மி. இந்தா. ரெண்டு பேருக்கும் செட் ஆகல போல இருக்கே. அது நல்லா தெரியுது. தன்ஷிகா, இதுக்கு மேலதான் உன் வேலையை நீ ஆரம்பிக்கணும். என்னாச்சு உங்களுக்கு? 2 பேரும் ஒன்றும் சேர்றாங்க பார்த்தா சேர்ற மாதிரி சேர்றாங்க, அப்புறம் மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மாம்ஸ், மாம்ஸ், ம்? உனக்கு நான் மாம்சா? பரவாயில்ல, சொல்லுமா. அது ஒண்ணு இல்ல மாம்ஸ். ஒன்றும் இல்லையா? வேற ஏதாவது ஏடா கூடமா கேட்பியோன்னு பயந்துட்டேன். அட இருங்க மாம்ஸ். மித்ராக்கும் வினய்க்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா? நினைச்சேன் ஏடா கூடமா ஏதாவது கேட்பேன்னு. இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் மாம்ஸ் பொய் சொல்றீங்க? அதான் நானே கண் முன்னாடி பாக்குறேனே. சண்டை போடுறவங்க ரூம்குள்ளே போய் சண்டை போட வேண்டியதானே? வெளியில் சண்டை போட்டு அதை பார்த்து வந்து எங்கிட்ட கேட்குறேன். என்ன மாம்ஸ் ஒரே யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. அது யூஸ்ஃபுல்லாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமே, இந்த ஈகோ கிளாஸ், அவ்வளோதான். வேற பிரச்சனை எதுவும் இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. பெருசா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். இனி விஷயத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். சரி, சொல்கிறேன். அது 2 பேருக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் லவ் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த ஈகோனால நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை. அப்பப்போ சண்டை வரும், ஆனால் சமாதானம் ஆயிடுவாங்க, திரும்பவும் சண்டை போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அப்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. மாம்ஸ், மித்ரா இறந்துட்டதாதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் எப்படி? அதை ஏமா கேட்குறேன்? நாங்கள் எல்லாரும் மித்ரா செத்து போயிட்டதான் நினச்சோம். ஆனால் மாப்பிள்ள தான் இல்லை, மித்ரா உயிரோடு இருக்கா அப்படின்னு. எப்படியும் திரும்ப வந்துடுவான்னு அவன் நினப்பிலேயே குடிச்சிட்டு இருந்தான். நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், டேய் மித்ரா உயிரோடு இருக்கான்னு நீ சொன்னால் வெளியில் போய் தேடணும்டா, இங்கே இருந்து இப்படி குடிச்சிட்டு இருந்தா எப்படி? வா போய் தேடலான்னு கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனோமா. போன இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக மித்ராவை பார்த்தோம். அவள் வேற ஒரு வீட்டில் இருந்தா. அவன் மனசை மாற்றி எப்படியாவது எங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடணுன்னு மாப்பிள்ளை போய் அந்த வீட்டில் டிரைவராகவும் நான் செக்யூரிட்டியாகவும் வேலைக்கு சேர்ந்தோம். மித்ரா மனசு லேஸில் மாறல. அப்புறம் எப்படியோ ஏகப்பட்ட குட்டிக்காரன் அடிச்சு மித்ரா மனசை எப்படியோ மாற்றிட்டான். அப்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்குள்ளே கார்த்தின்னு ஒருத்தர் நடுவில் வந்து குட்டையை குழப்பிட்டான். அவனால் மறுபடியும் பிரச்சனை. அந்த பிரச்சனை சால்வ் ஆகி மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் புதுசாக பிரச்சனை வந்தது. சேர்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சேர்ந்துட்டாங்களான்னு தெரியுது. எப்படி தெரியுமா இருக்கு? அடுத்த நாள் லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு சேர்ந்துக்குவாங்க, ஆனால் நாளைக்கு காலையில் தான் தெரியும். பேசிக்குவாங்களா, பேசிக்க மாட்டாங்களா, சண்டை போட்டுக்குவாங்களா, சண்டை போட்டுக்க மாட்டாங்களான்னு ஒரு இளவும் புரியாது. எல்லாம் முடிஞ்சது. வினய மறந்துட வேண்டிதான்னு நினைக்கும் போது
இப்படி ஒரு மேட்டர் கண்ணுல மாட்டுதே, இத சும்மா விடக்கூடாது. வினய்க்கும் மித்ராக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெருசாக்கி இனிமே சேரவே முடியாத அளவுக்கு நிரந்தரமா பிரிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் தனியா இருக்க நம்ம வினய நமக்கு சொந்தமாக்கி நம்ம கனவை நிறைவேற்றிக்க வேண்டியதுதான். அட என்ன தன்ஷிகா, டக்குன்னு வெள்ளியா மாறிட்ட? தப்பில்ல. தப்பே இல்ல. நம்ம நல்லா இருக்கணும்னா, நாம சமத்தியா வாழ ஆசைப்பட்டோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம், யார வேணாலும் பிரிக்கலாம்.